ரைட். அப்போ நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, போன கிளாஸ்ல நாங்கள் பார்த்த விஷயம் தான் என்னென்னு சொன்னால் இந்த கேள்வி நெகிழ்ச்சி சம்பந்தமா பார்த்துருந்தோம். 2.3ல பார்த்த விஷயம் தான் கேள்வி நெகிழ்ச்சியை வரைவிலக்கணப்படுத்தி விலை கேள்வி நிகழ்ச்சியை விளக்குதல் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அப்ப இன்னொரு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி நிகழ்ச்சியை நாங்க பிரதானமாக 5 வகைகளாக வகைப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுல இந்த கேள்வி நிகழ்ச்சிய நாங்க கணிப்பிடக்கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி இருக்குதானே, இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிப்பிடக்கூடிய முறைகள் 2 இருக்குது. சரியா? கணிப்பிடக்கூடிய ரைட். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிப்பிடக்கூடிய முறைகள் 2 முறைகள் இருக்குது. முதலாவது விடயம் தான் என்று சொன்னால் புள்ளி நெகிழ்ச்சியின் அடிப்படையிலையும், அதே மாதிரி இரண்டாவது வில் நெகிழ்ச்சியின் அடிப்படையிலையும் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க 2 முறையில கணிப்பிடுவோம். சரியா? அது சம்பந்தமா தான் நாங்க போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சரி, திருப்பி ஒருக்கா பார்ப்போம். என்னண்டா புள்ளி நெகிழ்ச்சி வில் நெகிழ்ச்சி சம்பந்தமா விரிவா பார்ப்போம். சரி, முதலாவது விடயம் புள்ளி நெகிழ்ச்சி. புள்ளி நெகிழ்ச்சி. ரைட். அப்ப இந்த புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்றக்குள்ள நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னன்றா ஒரு பொருளுண்ட விலையில ஏற்படும் மிக சிறிய மாற்றத்திற்கு ஏற்ப பொருளுண்ட கேள்வி தொகையில ஏற்படும் மாற்றத்தை அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளுண்ட விலையில ஏற்படுற சிறிய மாற்றம், அந்த சிறிய மாற்றத்துக்கு ஏற்ப பொருளுண்ட கேள்வி தொகையில எவ்வாறான மாற்றம் ஏற்படுது, அதை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம். இப்படி இந்த சிறிய மாற்றத்தை இந்த பொருளுண்ட விலையில ஏற்படுகின்ற சிறிய மாற்றத்தின் அமைவாக அதன் கேள்வி தொகையில எவ்வாறான மாற்றம் அடையுது அப்படின்ற விடயத்தை நாங்க கணித ரீதியில அளவிட்டு கூறுறதை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றால் இந்த புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப விலையில ஏற்படுற மாற்றத்துக்கு அமைவாக கேள்வி தொகையில எவ்வாறான மாற்றம் ஏற்படுது, விலை என்ன சொல்றது. அப்ப எவ்வாறான விலை அப்படின்னு சொன்னா மிகச் சிறிய மாற்றம். அதுதான் புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல போகல என்ன மிகச்சிறிய மாற்றம். விளைஞ்சா அப்ப கேள்வி கோடு இருக்குதானே. இப்ப இந்த கேள்வி கோடை நாங்க எடுத்துக்கொண்டா இது விலையச்சு, இது இது கேள்வி தொகையச்சு, இது பூஜ்ஜியம், இது கேள்வி கோடு. சரியா? கேள்வி கோடு. அப்ப இப்படியான டைம்ல இப்ப இவ்வாறான ஒரு புள்ளி இது ஏன்ற புள்ளியை நாங்க எடுத்துக்கொண்டா இந்த புள்ளியில என்ன நிகழ்ச்சி, இந்த புள்ளியில என்ன நிகழ்ச்சி. அதே மாதிரி நாங்க எடுத்துக்கொண்டா இதை பீன்னு எடுத்துக்கொண்டா இந்த புள்ளியில என்ன நிகழ்ச்சி. விளைஞ்ச சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். கேள்வி கூட்டுன ஒரு புள்ளின்ற நெகிழ்ச்சி கணிப்பிடப்படும். சரியா? இந்த புள்ளி அதான் இதுக்கு பேரே வச்சுக்கிறேன் புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்னு. புள்ளி நெகிழ்ச்சி அப்படின்னு. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்ன விஷயம் தான் பிள்ளைகள். இந்த புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. ஒரு சமன்பாடு என்ன சமன்பாடுன்னா குறித்த பண்டத்தின் கேள்வி தொகை மாற்ற வீதம் தானே. குறித்த பண்டத்தின் கேள்வி தொகை மாற்ற வீதம். அப்ப டெல்டா கியூடி வீதத்தின் கீழே டெல்டா பி வீதம். குறித்த பண்டத்தின் விலை மாற்றம், விலை சதவீத மாற்றம். விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த புள்ளி நெகிழ்ச்சியை நாங்க கண்டுபிடிப்போம். என்ன நிகழ்ச்சி? புள்ளி நெகிழ்ச்சியை நாங்க கண்டுபிடிக்க போறோம். அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட்.
ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது கிளியரா விளங்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குதா? அனுஷா, அன்சாப், விளங்குதா? இப்ப சொல்லுங்க, இப்ப கிளியரா? இப்ப கிளியரா விளங்குதா? ரைட். சரி. அப்ப புள்ளி நெகிழ்ச்சி. அப்ப புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிட்ட முறை என்ன? குறித்த பண்ணத்தின கேள்வி தொகை மாற்று வீதத்தின் கீழ விலை சதவீதம் ஆகும். இப்ப நாங்க உதாரணம் ஒன்று எடுத்துக்கொள்வோம். என்ன? ஆ, ஒரு குறித்த பண்டத்தின் விலை. சரி, அடுத்த பேஜுக்கு போவோம். சரி, ஒரு குறித்த பண்டத்தின் விலை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா 10% மாற்றம் அடையுது. 10% அதிகரிக்குது. அதிகரிக்குது. மாற்றம்னு சொன்னா அதிகரிப்பும் வரும், குறைவும் வரும். அப்ப அதன் கேள்வி தொகை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, கேள்வி தொகை 20% குறைவடையுது. 20% என்ன செய்யுது? குறைவடையுது. அப்ப விலை ஒரு குறித்த பணத்தின விலை 10% அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து என்ன நடக்குது? 20% குறைவடையுது. அப்ப இப்படியான டைம்ல என்ன கேள்வியை கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு கூற்று ஒண்ண தந்துட்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறான். என்ன கேள்வின்னு சொன்னா, இதுண்ட விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கண்டுபிடிக்க. பிஇடிய கண்டுபிடிக்கட்டும். பிஇடிய கண்டுபிடிக்கட்டும். சரியா? அப்ப பிஇடிக்கான சமன்பாடு நாங்க என்ன பார்த்திருந்தோம்? டெல்டா கியூடி வீதத்தின் கீழ டெல்டா பி வீதம். பி வீதம். இதெல்லாம் இதை சொல்றது. அப்ப டெல்டா கியூடி வீதம் எவ்வளோ? 20. 20. சரியா? 20 வீதம். அப்ப டெல்டா பிரைஸ் இந்த வீதம், பி வீதம், விலை மாற்ற வீதம் என்னது? 10. அப்ப அப்படின்னு சொன்னா 20 10ஆல பிரிச்சா 2 வரும். எப்படி வரும்? 2 வரும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப இது வந்து சதவீதத்துல தந்தால், இது வந்து சதவீதத்துல தந்தா புள்ளி நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிற முறை. சரி, சதவீதத்துல தந்தா நாங்க என்ன செய்வோம்? இப்படிதான் நாங்க புள்ளி நெகிழ்ச்சியை கண்டுபிடிப்போம். அதே தராம சதவீதத்துல தராம நோமலா தந்தாங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கான சமன்பாடையும் தெரிஞ்சு வச்சுக் கொள்வோம். என்ன சமன்பாடு? என்ன சமன்பாடு? சதவீதத்துல தராம விலை வந்து இதுல இருந்து இவ்வளவு மாற்றம் அடைஞ்சிச்சு. விளைஞ்ச சொல்றது விலை கேள்வி தொகை. எப்படி ஒரு கேள்வி கூட எடுத்துக்கொள்வோமே. கேள்வி கூட எடுத்துக்கொள்வோமே. அப்ப இதுல வந்து விலை 100, கேள்வி தொகை 50. இந்த புள்ளி வந்து என்ன சொல்றான்? ஏன்னு சொல்றான். அப்ப ஏன்ற புள்ளியில கேள்வி நெகிழ்ச்சி யாது அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டா நாங்க இப்படி வீதம் போடுறது இதுல ஏழாவது தானே. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல இந்த புள்ளி நெகிழ்ச்சிக்கு அனுப்பிட்ட இன்னொரு சமன்பாடு என்ன சொன்னா பிஇடி சமன் பிஇடி சமன் என்னது? டெல்டா கியூடியின் கீழ டெல்டா கியூடியின் கீழ டெல்டா பி தர பிரைஸின் கீழ விலையின் கீழ கேள்வி தொகை. விலையின் கீழ கேள்வி தொகை. இது தான் வந்து என்னன்னு சொன்னா இந்த கேள்வி, அதாவது என்னது? கேள்வி நெகிழ்ச்சியை கணிப்பின்ற இரண்டாவது முறை. கேள்வி நெகிழ்ச்சியை கணிப்பின்ற அந்த புள்ளி
புள்ளி நெகிழ்ச்சியின் அடிப்படையில நாங்க ரெண்டாவது முறையில ரெண்டு சமன்பாடு இப்ப வீதத்தின் அடிப்படையில தந்தான் அப்படின்னு சொன்னா நாங்க இந்த சமன்பாடை போடுவோம். என்னது? பிஇடி சமன் டெல்டா கியூடி வீதத்தின் கீழே டெல்டா பிரைஸ் வீதம். என்ன வீதத்தின் அடிப்படையில் தானே. ஆனா வீதத்தின் அடிப்படையில தராட்டி சும்மா நோமலை தான் நாங்க அப்படின்னு சொன்னா டெல்டா கியூடி கியூடியின் கீழே டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி. சரியா? இதுதான் ரெண்டாவது சமன்பாடு. ரைட். இப்ப இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நோட்ஸ் ஒண்ணு இருக்கு. இது வந்து எம்சிக்யூக்கு வந்து உங்களுக்கு செக் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சரியா? இந்த எம்சிக்யூல விஷயத்த இந்த நோட்டை வந்து செக் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல போறேன். இப்போ ஒரு பாயிண்ட். இப்ப என்னன்னு சொன்னாமா இந்த கேள்வி கூடிகிறது தானே. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த கேள்வி கூடிகிறது தானே. இந்த கேள்வி கோடு வந்து மேலிருந்து கீழே எங்க மேலிருந்து கீழே மேலிருந்து கீழே சரிந்து செல்ற டைம்ல நேரான கேள்வி கோடு மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது புள்ளி விலை கேள்வி நிகழ்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா முடிவிலே இருந்து 0 வரை வேறுபட்டு அமையும். எப்படி எப்படி அமைய போகுது? முடிவிலே இருந்து 0 வரை அமைய போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இது வந்து எப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம் உதாரணத்தின் மூலம். இது ஒரு பாயிண்ட்ஸ். எப்படியாக இந்த கேள்வி கோடு வந்து அமைய போகுது அப்படின்னு சொன்னா மேல இருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்ற டைம் தானே. அந்த நேரத்துல பிஇடி பிஇடி கேள்வி நெகிழ்ச்சி விலை கேள்வி நெகிழ்ச்சி எவ்வாறு அமையும் அப்படின்னா முடிவில இருந்து 0 வரை செல்ல போகுது. 0 வரை செல்ல போகுது. ரைட். அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த உதாரணத்தின் மூலம் பார்க்க போறோம். சரி. இப்ப உதாரணமா நாங்க ஒரு கேள்வி கூட நாங்க எடுப்போமே. சரியா? கேள்வி கோடுன்று நாங்க எடுப்போம். சரி. இது வந்து விலை அச்சு. இது வந்து கேள்வி தொகை அச்சு. இது வந்து 0. சரியா? ரைட். ரைட். 10 விலை 10ல இருந்து 40 வரை என்ன செய்யுது போகுது. 10, 20, 30, 40 தொகையை நாங்க எடுத்துக்கொண்டா கேள்வி தொகையை நாங்க எடுத்துக்கொண்டா விலை 40 ஆகிக்கிற டைம்ல விலை உச்சமாகிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து என்ன 0. விலை ஒரு பொருளுக்கு குறித்த ஒரு பொருளுக்கு 40 ரூபாய் விலை அறவிட்டான்னு சொன்னா யாருமே அந்த பொருளை வாங்க மாட்டான். இதுதான் அர்த்தம். இதுதான் இதுட அர்த்தம். சரியா? அதே மாதிரி நாங்க அடுத்த சைட் பாக்குற டைம்ல ஒரு பொருளுண்ட கேள்வி தொகை நல்லா விளங்கிக்கணும். ஒரு பொருளுண்ட விலை வந்து 0 ஆகிற டைம்ல சரி நல்லா விளங்கிக்கணும். ஒரு விலைண்ட ஒரு ஒரு பொருளுண்ட அதாவது விலை வந்து 0 ஆகிற டைம்ல அந்த பொருளை வந்து எல்லாத்தையும் வாங்கிடுவான். 400 பொருளையும் வாங்கிடுவான். விளங்கினா சொல்றது? அப்ப 400 பொருள் தான் அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு பொருள்ல 400 தொகை தான் நீக்குது அப்படின்னு சொன்னா அவ்வளவுத்தையும் வாங்கிடுவான். ஏன்னா விலை இல்லை தானே, அதுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி தானே. விளைஞ்சா சொல்றது? அப்ப விலை உண்டு அறவிடாட்டி கேள்வி தொகை உச்சத்திலே. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப விலை வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 10ஆல குறையுது. அப்ப 40ல இருந்து 30ஆ குறைவடைகிற டைம்ல கேள்வி தொகையை வந்து என்ன செய்யறான்? அதிகரிக்கிறான். கொஞ்சம் வாங்குறான். 100 பொருளை வாங்குறான். ஏன்னா விலை குறைவடைஞ்சிட்டு தானே. அப்ப நாங்க காசுக்கு கையில கொஞ்சம் காசு ஈக்கும் தானே. அப்ப எங்களுக்கு கொள்வனவு சக்தி அதிகரிக்கும் தானே. அப்ப 30 ஆகுற டைம்ல விலை என்ன செய்யுது? கேள்வி தொகை வந்து 100 ஆகுது. இதெல்லாம் வந்து நான் ஆரம்பத்துல சொல்லி தந்த விஷயம். நீங்க ரெக்கார்டிங்கையும் பார்த்துக்கொள்ளேலும் சரியா? திருப்பி இருக்கா உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்.
அப்ப விலை வந்து 30ல இருந்து 20ஆக குறைவடைகிற டைம்ல அப்ப இன்னும் என்ன செய்வான்? கேள்வி தொகை அதிகரிப்பான். அப்ப 200 ஆகுது. 200 ஆகுது. அதே மாதிரி 20ல இருந்து விலை 10 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 300 ஆகுது. அப்ப விலை வந்து 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 400. இதுதான் இதுல அர்த்தம். சரியா? இந்த இந்த வரைபடத்தின் விளக்கத்தை நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். இந்த வரைபடம் ஏன் போடுது? ஏன் போடப்படுது? இந்த விளக்கம் என்ன அப்படின்னு விளங்கிக்கொள்ளணும். விலை வந்து 10 ஆகிற டைம்ல அவன் 300 பொருளை வாங்குவான். விலை வந்து 20 ஆகிற டைம்ல அவன் 200 பொருளை வாங்குவான். விலை வந்து 30 ஆகிற டைம்ல அவன் 100 பொருளை வாங்குவான். ஏன் அது? இதுல என்ன விதி தொழிற்படுது? நீங்க சொல்லுங்க பாப்போம். அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். என்ன விதி தொழிற்படுது? கேள்வி கேள்வி விதி. விளங்கிச்சா சொல்றது? இதை நீங்க எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா நுணுக்கமா படிக்கிற டைம்ல தான் எங்களுக்கு நல்ல விதி நல்ல விளக்கம் ஒன்று கிடைக்கும். சும்மா என்ன தான் ஒன்று ரைட் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா போகணும் அப்படின்னு சொன்னா அந்த விளக்கம் வந்து தெளிவா உள்வாங்கி கொள்ள மாட்டீங்க. அதுக்காகத்தான் சின்ன விஷயமா இருந்தாலும் நான் டாக் பண்ணி உங்களுக்கு சொல்ற காரணம். சரியா? ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப இத வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு 5 புள்ளிகள் இருக்குது. என்னது? ஏ ஏ பி சி டி இ புள்ளி. சரி, இதுல நோட் ஒன்று என்ன பார்த்திருந்தோம்? அதாவது கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி செல்ற டைம்ல அதன் விலை கேள்வி நிகழ்ச்சி முடிவிலே இருந்து 0 வரை செல்ல போகுது. சரியா? இப்ப முதலாவது ஏன்ற சந்தர்ப்பத்துல ஏன்ற புள்ளியில நாங்க பிஇடியை கணிப்பிட போறோம். அதாவது விலை கேள்வி நிகழ்ச்சியை வந்து கணிப்பிட போறோம். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இந்த ஏன்ற புள்ளியில பிஇடி அப்ப பிஇடிக்கான சமன்பாடு என்ன? டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி தர பியின் கீழே கியூடி சரி. அப்ப டெல்டா கியூடி வந்து எவ்வளோ? அப்ப பாருங்க, நாங்க ஏன்ற புள்ளியில நாங்க எடுத்தா பிரைஸ், இதுல கியூடி. அப்ப பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்குது? 40 ஆகிக்கிற டைம்ல விலை அந்த கேள்வி தொகை எவ்வளோ? 0. இல்லைங்களா? எந்த அளவுகளையும் வாங்க மாட்டோம். அப்ப விலை வந்து 40ல இருந்து 30ஆக வந்து என்ன செய்யுது? குறைவடைகிற டைம்ல கேள்வி தொகை 0ல இருந்து எத்தனை அதிகரிக்குது? 0ல இருந்து எத்தனை அதிகரிக்குது? 100 100ஆக அதிகரிக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி தொகை மாற்றம் எவ்வளவு ஆயிக்கும்? கேள்வி தொகை மாற்றம் 0ல இருந்து 100 அதிகரிச்சுன்னு சொன்னால் 100 100. அப்ப விலை மாற்றம் 10 10. சரியா? மைனஸ் அப்ப நாங்க இதுல வந்து விலை 40ன்னு எடுத்தோம்னு சொன்னா இதுல வந்து எத்தனை கேள்வி தொகை எவ்வளவு ஆயிக்கும்? கேள்வி தொகை 0 0. சரியா? இப்ப நாங்க எடுக்க போறோம் என்னன்னா இதையும் என்ன நினைக்க 4. அப்ப 100 தர 4 எத்தனை? 400. 400ன் கீழே 0. அப்ப 400 0 பிடிச்சா முடிவிலி. சரியா? இது வந்து என்ன? முதலாவது இந்த ஏ புள்ளியில முடிவிலியை தான் ஈக்கும். சரி, இது வந்து கேள்வி நெகிழ்ச்சின்ற ஒரு குணம். தொங்கல்ல ஈகிற டைம்ல அது வந்து முடிவிலியா தான் நீங்க போகுது. அதாவது இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப பி புள்ளியை நாங்க எடுப்போம். பி புள்ளி. சரி, இப்ப பி புள்ளியில நல்லா விளங்கிக் கொள்ளணும். பிரைஸ் கியூடி. அப்ப விலை வந்து என்ன நடக்குது? 30ல இருந்து 20ஆக குறைவடையுது. அதே மாதிரி கியூடி வந்து என்ன நடக்குது? 100ல இருந்து 200ஆக அதிகரிக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். பிஇடி சமன்பாடு என்ன? அதாவது கேள்வி நிகழ்ச்சியின் சமன்பாடு என்ன? பிஇடி சமன் டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி தர பிரைஸின் கீழே கியூடி. அப்ப டெல்டா கியூடி எத்தனை? 100
100 டெல்டா பி -10. 10 விளைஞ்ச சொல்றது அப்ப -10. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். தர பிரைஸ வந்து நாங்க 20ன்னு எடுத்தோம்னு சொன்னா நாங்க 20ன்னு பிரைஸ் எடுத்தோம்னு சொன்னா எங்கட கேள்வி தொகை எவ்வளவு ஆயிக்கும்? 200. 200. 200. இப்ப பிஇடி நாங்க கணிப்பிட சொன்னா இதுல இதையும் இதையும் வெட்டலாம். இதுல 2 அப்ப 100 இந்த 200யும் 100யும் வெட்டினா இங்கனைக்கே 2 அப்ப எத்தனை வரும்? -2 அப்ப எத்தனை வரும்? சார் பி புள்ளியில வந்து விலை வந்து 30ஆகவும் கேள்வித்தொகை 100 அது அப்படித்தான் சார் எடுக்கணும். சரி அப்படி நாங்க போடுவோமே. அப்ப பி புள்ளில சரி அனுசா சொல்ற மாதிரி நாங்க என்ன செய்யறோம்டா பி புள்ளில விலைய 30ன்னு போடுறோம். கேள்வி தொகைய 100ன்னு போடுறோம். சரியா? 100யும் இதையும் வெட்டேலும் இதையும் இதையும் வெட்டினா எத்தனை வரும்? -3 வரும். சரியா? அனுசா கிளியரா? ஓகே சார். ரைட். அதே மாதிரி இப்ப நாங்க சி புள்ளிக்கு வரோம். -3 வரும். சி புள்ளிக்கு வரோம். இப்ப சி புள்ளியில பிரைஸ் அதே மாதிரி கியூடி பிரைஸ் கியூடி பிரைஸ் நாங்க எடுத்துக்கொண்டா சி புள்ளியில என்னது எவ்வளவு வருது? 20ல இருந்து 10ஆக குறைவடையுது. அதே மாதிரி கியூடி வந்து என்ன நடக்குது? 200ல இருந்து 300ஆக அதிகரிக்குது. 300ஆக அதிகரிக்குது. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்றோம்? விலை கேள்வி நிகழ்ச்சின சமன்பாடை போடுறோம். பிஇடி சமன் டெல்டா கியூடியின் கீழ டெல்டா பி அதே மாதிரி தர பியின் கீழ கியூடி கியூடி. சரியா? அப்ப டெல்டா கியூடி என்ன? 100. கொஞ்சம் இருங்க. சரி டெல்டா கியூடி வந்து 100 டெல்டா பி எத்தனை? விலை மாற்றம் 10. 10. சரியா? 10 தர பிரைஸ் வந்து என்ன நடக்குது? பிரைஸ் நாங்க எவ்வளவு போடுவோம்? 20 20. 20 கீழ 200. சரியா? அதாவது விலை 20ஆக இருக்கிற டைம்ல கேள்வி தொகை 200. சரி இப்ப நாங்க என்ன செய்யலும்? இதையும் இதையும் சுருக்கியலும் இதுல 2 வரும். இதையும் இதையும் சுருக்கினா இதுல 2 வரும். அப்ப -2 2ஆல பிரிச்சா -1 தான் வரும். சரியா? அப்ப என்ன செய்யுது பாருங்க. 3 சய 3 வந்து அதுக்கப்புறம் சய 1 வருது. சரியா? அப்ப சரியா 0த்தை நோக்கி நகர்வடைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி நாங்க அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் டி புள்ளி. டி புள்ளி. டி புள்ளியில பிரைஸ் கியூடி. டி புள்ளியில பிரைஸ் கியூடி. அப்ப 10ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 0ஆக குறைவடையுது. சரி 10ல இருந்து 0ஆக குறைவடையுது. 300ல இருந்து 400ஆக அதிகரிக்குது. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல பிஇடி எவ்வளவு வரும்? கேள்வி நிகழ்ச்சி பிஇடி சமன் டெல்டா கியூடியின் கீழ டெல்டா பி டெல்டா பி தர பியின் கீழ கியூடி கியூடி. சரியா? அப்ப டெல்டா கியூடி எவ்வளவு? டெல்டா கியூடி எவ்வளவு?
100. 100. டெல்டா பி 10. 10. நாங்க 10 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா விலைய கேள்வி தொகை எவ்வளோ? 300. 300. அப்ப இதையும் சுருக்கேலும் இதையும் சுருக்கினா எத்தனை வரும்? ஒன்றின் கீழே 3 அப்படின்னு வரும். ஒன்றின் கீழே 3 அப்படின்னு வரும். அப்ப ஒன்றை வந்து 3ஆல பிரிச்சா சய 0.33 வரும். சய 0.33 வரும். சரியா? இது வந்து டி புள்ளியில அப்ப பாருங்க பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்வடைஞ்சிட்டு வருது. ஃபர்ஸ்ட்டுக்கு சய 3 வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து முடிவெளி வந்துச்சு. சய 3 சய 1 அதுக்கப்புறம் சய 0.3 சய 0.33 அதுக்கப்புறம் இ புள்ளியில நாங்க பார்ப்போம். இ புள்ளியில சரியா? இ புள்ளியில வந்து பிரைஸ் அதே மாதிரி கியூடி பிரைஸ் அதே மாதிரி கியூடி. அப்ப பிரைஸ் வந்து நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 0 இருந்து பிரைஸ் என்ன செய்யும்? 10ஆக என்ன நடக்கும்? அதிகரிக்கும். 10ன்னு போடும். அதே மாதிரி 400ல இருந்து 300ஆக குறைவடையும். அப்படிதான் நாங்க போடுவோம். இ புள்ளியில 400ல இருந்து 300. அப்ப இதுல வந்து நாங்க பிஇடியை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதாவது கேள்வி நெகிழ்ச்சியை விலை கேள்வி நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அதுக்கான சமன்பாடு என்ன? டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி அதே மாதிரி தர பிரைஸின் கீழே கியூடி கியூடி. அப்ப டெல்டா கியூடி எத்தனை? 100. 100. டெல்டா பி 10. 10. விலையை நாங்க வந்து எத்தனை? சரி, விலையை நாங்க விலை 0. விலை 0 கீழே 400. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு வந்து இந்த 100ஐயும் 400ஐயும் மெத்தினா இங்க 4. அப்போ 0 தர 4 40. 40 பூஜ்ஜியத்தை 40ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 0. அப்போ உங்களுக்கு இந்த தேரி விளங்கிச்சா? அந்த பாயிண்ட்ஸ் விளங்கிச்சா? என்ன பாயிண்ட்ஸ்? மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன பாயிண்ட்ஸ்? இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு விளங்கிச்சா? அதாவது கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து வார டைம்ல எங்க இருக்கிறது? நான் போட்டேன் ஆரம்பத்துல மேல் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்ற டைம்ல அதன் விலை கேள்வி நெகிழ்ச்சி முடிவிலே இருந்து 0 வரை செல்ல போகுது. முடிவிலே இருந்து 0 வரை செல்ல போகுது. இப்ப இப்ப இந்த தேரி வந்து மெயினா விளங்கி கொள்ளணும். ஏன்னா நிறைய எம்சிக்குள்ள குழப்புவான். நாங்க அதை போடுவோம் இதை போடுவோம் ஆன்சரே வராது. விளங்கிச்சா? ஆனா சின்னொரு டாபிக் சின்னொரு அந்த மெத்தட்டை நாங்க விளங்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா ஈக்கும். விளங்கிச்ச சொல்றது? அதை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் இலகுவாக ஈக்கும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியா? ரைட். இப்போ உதாரணமா நாங்க இப்ப எம்சிக்குள்ள எப்படி கேள்வி எடுப்பான்னு சொன்னா நாங்க உதாரணத்தின் அடிப்படையில பார்த்தா இப்ப சொல்றான் என்னண்டா ஒரு இதொன்ன தந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கூட தந்துட்டு இந்த 2 புள்ளியையும் தாரான். இந்த 2 புள்ளியையும் தாரான். இந்த 2 புள்ளியையும் தந்துட்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறான். நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரியா? இந்த 2 புள்ளி இதுல வந்து ஏ புள்ளின்னு தாரான், இதுல பி புள்ளின்னு தாரான். சரியா? நீங்க இந்த தேரிய வச்சு இந்த மெயின்ல வச்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு இலகுவா ஆன்சர் எடுக்க இயலும்.
இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது என்னன்னா, விலை கேள்வி நெகிழ்ச்சின்ற அடிப்படையில நாங்க இத நோக்குறோமே. அப்ப நோக்குற டைம்ல, இப்ப உங்கள்ட்ட சிம்பிளா ஒரு கேள்வி ஒன்று வினாவப்படுது என்னன்னா, விலை கேள்வி நெகிழ்ச்சி ஏ புள்ளில அதிகமாயிக்குமா? பி புள்ளில அதிகமாயிக்குமா? சொல்லுங்க பாப்போம். விலை கேள்வி நெகிழ்ச்சி ஏ புள்ளில அதிகமாயிக்குமா? பி புள்ளில அதிகமாயிக்குமா? ஏ புள்ளி. எத்தன புள்ளி? என்ன புள்ளி? ஏ. எப்படி ஏ புள்ளில அதிகமாயிக்கும்? எப்படி ஏ புள்ளில அதிகமாயிக்கும்? அது நெகிழ்வு உள்ள கேள்வி. அதாவது வந்துமா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப முடிவிலில இருந்து பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்வடைஞ்சுச்சுன்னு சொன்னா, முடிவிலி பெருசா? பூஜ்ஜியம் பெருசா? சரி, அத விடுவோமே. நாங்க இப்படி எடுப்போமே. சரியா? ஆ இப்ப நாங்க ஏ புள்ளி, பி புள்ளின்னு சொல்லி ஒவ்வொரு புள்ளியிலயும் நாங்க எடுத்தோம் தானே. இப்ப ஏ புள்ளியில வந்து முடிவிலி. பி புள்ளியில சய 3, சி புள்ளியில சய 1 வந்து நிக்குது. சய 3 பெருசா? சய 1 பெருசா? சய 1. சய 1. சரியா? சய 1 தான் பெருசு. அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க நிக்க சி புள்ளி, இங்க நிக்க டி புள்ளின்னு நாங்க எடுத்தா, இதுல சய 3, இதுல சய 1. சய 1 பெருசு அப்படின்னு சொன்னா, எந்த புள்ளி பெருசாயிக்கும்? டி புள்ளி. டி புள்ளி. அப்ப இதுல நீங்க ஏன் ஏ புள்ளின்னு சொன்னீங்க? சய 3 தானே. அப்ப 3 வருது. அப்ப அதுதான் பெருசாயிக்கும் அப்படின்னு யோசிச்சீங்களா? இல்ல சார், நெகிழ்வு உள்ளது அப்படின்னு. அதாவது முடிவிலில இருந்து பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்வடையுது அப்படின்னு சொன்னா, சய இப்ப உதாரணமா நாங்க பார்த்த அடிப்படையில நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது குறைஞ்சத்துல இருந்து அதிகரிக்குதா? இல்லாட்டி என்னது குறைவடையுதா? விலைக்கேள்வி நிகழ்ச்சியின் வெறுமானம் அதிகரிக்குது. அதிகரிக்குது. அப்ப அதிகரிக்குதுன்னு சொன்னா, எந்த புள்ளில கேள்வி நிகழ்ச்சி அதிகமாயிக்கும்? ஈ புள்ளில. புரியுது. இதுதான் உங்கள்ட்ட கேள்வி. இந்த அடிப்படையில நீங்க கேள்விய கேட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க குழம்புவீங்களா இல்லையா? அதால எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும்? நுணுக்கமா விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப இது ஓகே தானே. இந்த புள்ளி நிகழ்ச்சி கிளியரா விளங்கிது தானே? கூட அந்த இத பெருசா குழப்ப தேவையில்ல. நார்மலா புள்ளி நிகழ்ச்சின்னா என்னன்னு சொல்லி விளங்கிக்கோங்க. அடுத்தடுத்த கட்டத்துல நாங்க 5 வகைகள் இருக்குது தானே? அந்த 5 வகைகள் பார்க்குற டைம்ல உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரி. இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் வில் நெகிழ்ச்சி. சரி. 2வது விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, வில் நெகிழ்ச்சி. அதாவது கேள்வி நெகிழ்ச்சி. விலை கேள்வி நெகிழ்ச்சிய கணிப்பிடக்கூடிய முறைகள் வந்து 2 முறைகள் இருக்குது. 1வது முறை என்ன பார்த்தோம்? புள்ளி நெகிழ்ச்சி. 2வது முறை தான் என்ன? வில் நெகிழ்ச்சி. அப்ப புள்ளி நெகிழ்ச்சிய நாங்க பார்த்துட்டோம். இப்ப வில் நெகிழ்ச்சிய பார்ப்போம். வில் நெகிழ்ச்சின்னா என்ன அப்படின்னு. வில் நெகிழ்ச்சின்னு சொன்னா என்னன்னா, கேள்வி கோட்டுள்ள குறித்த இரு புள்ளிகளுக்கு இடையில. சரியா? தெளிவா சொல்லி தரேன். இப்ப கேள்வி கோட்டுல வந்து இதுல ஒரு ஏ புள்ளி நீக்குது, இதுல பி புள்ளி நீக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஏ புள்ளி, இதுல பி புள்ளி. சரி. அப்ப இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையே உள்ள பகுதி இருக்குதானே, அந்த பகுதியில விளைந்த பாரிய மாற்றம். விளைந்த பாரிய மாற்றம். அப்ப புள்ளி நெகிழ்ச்சியில நாங்க என்ன பாரிய மாற்றமா பார்த்தோம்? எவ்வாறான மாற்றத்தை நாங்க பார்த்தோம்? நுண்ணிய. ஆ சிறிய மாற்றம். என்ன மாற்றம்? சிறிய மாற்றம். ஆனா, இதுல நாங்க என்ன பார்க்கிறோம்னா, பெரிய மாற்றம். பாரிய மாற்றம். சரியா? அந்த ஏ புள்ளி, பி புள்ளி. இந்த பி புள்ளில அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையே இருக்கிற விளைந்த பாரிய மாற்றத்த தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பாரிய மாற்றத்துக்கு அமைய கேள்வி தொகையில எவ்வாறான மாற்றம் அடைய போதோ, அந்த மாற்றத்த நாங்க என்ன செய்ய போறோம்? கணித ரீதியில அளவிட்டு கூற போறோம்.
சரியா? அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா வில் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். எதை சொல்றோம்? கேள்வி கோட்டுண்ட 2 புள்ளிகளுக்கு இடையில உள்ள பகுதியின் விளைந்த பாரிய மாற்றம். விளைந்த பாரிய மாற்றத்திற்கு சார்பாக மாற்றத்துக்கு அமைவாக கேள்வி தொகையில எவ்வாறான மாற்றம் ஏற்படுது, கேள்வி தொகையில எவ்வாறான மாற்றம் ஏற்படுது என்றதை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கணித ரீதியில அளவிட்டு காட்ட போறோம். சரியா? அதைத்தான் நாங்க என்ன சொல்றது வில் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது. சரியா? வில் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது. அப்ப புள்ளி நெகிழ்ச்சி கணிப்பீட்டுல ஒரு கேள்வி கோட்டுண்ட புள்ளிக்கு புள்ளி நெகிழ்ச்சி வேறுபடுகின்றது. இக்குறைபாட்டை நீக்குவதற்காக விலைகளிலும் தொகைகளிலும் ஏற்படுகின்ற சராசரி மாற்ற வீதம் வரை அடிப்படையாக கொண்டு வில் நெகிழ்ச்சி கணிப்பிடப்படும். விளைஞ்ச சொல்றது இந்த குறைபாடு, அதாவது ஒவ்வொரு புள்ளிகளுக்கு இடையில இந்த புள்ளி நெகிழ்ச்சி மாறுறதால என்ன சொல்றது அந்த சராசரி மாற்ற விகிதம் தானே அந்த அடிப்படையா கொண்டு வில் நிகழ்ச்சி கணிப்பிடப்படுது. அப்ப விடைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிப்பிட நடைமுறைக்கு பொருத்தமான ஒரு விடயம் தான் என்னன்னு சொன்னா இந்த வில் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். வில் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த வில் நிகழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு ஒன்னே இருக்குது. வில் நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு இது என்னன்னு சொன்னால் பிஇடி சமன் சமன் டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி பி தர பி ஒன் பிளஸ் பி டூ இதான் எனது வில் நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு. கீழே கியூடி ஒன் பிளஸ் கியூடி டூ. சரியா? அப்ப இதுல எவ்வளவு விலை, இதுல எவ்வளவு தொகை? P1 QD1. அதே மாதிரி இந்த இடத்துல நாங்க எடுத்துக்கொண்டா P2 QD2. இப்படிதான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சமன்பாடை முழுமையா போட போறோம். இந்த சமன்பாடை நாங்க என்ன செய்ய போறோம்? முழுமையா போட போறோம். அப்ப எப்படியான மாற்றம்? விலையில ஏற்படுகின்ற பாரிய மாற்றத்துக்கு அமைவாக தொகையில எவ்வாறான மாற்றம் அடையுது. அதான் நாங்க என்ன செய்ய போறோம்? கணித ரீதியில அளவிட்டு போட போறோம் இந்த வில் நெகிழ்ச்சியில. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த சமன்பாட்டுல தான் கணிப்பிடும். இப்ப சமன்பாடு ஒரு எனக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன சமன்பாடு? டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர P1 plus P2 கீழ் QD1 plus QD. வெரி குட். சரியா? இந்த சமன்பாட்டுல தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த வில் நெகிழ்ச்சியை கணிப்பிட போறோம். இப்ப உதாரணமா நாங்க உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை நாங்க எடுத்துக்கொள்வோமே. இப்ப இது விலையச்சி தொகையச்சி, விலையச்சி தொகையச்சி. இதுல பூஜ்ஜியம், இதுல என்ன பூஜ்ஜியம். சரி, இப்ப இது கேள்வி கோடு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கேள்வி கோடு. இது விலை தொகை, விலை தொகை. சரியா? இப்ப விலை 20 ஆயிக்கிற டைம்ல கேள்வி தொகை என்ன ஆயிக்கும்? 100 100. விலை 10 ஆயிக்கிற டைம்ல கேள்வி தொகை என்ன? 200. இப்படின்னு நாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொள்வோம். இந்த புள்ளியை ஏ புள்ளிண்டும் இந்த புள்ளியை பி புள்ளிண்டும் எடுப்போம். பி புள்ளிண்டும் எடுப்போம். இப்ப இதுல அப்படி தந்துட்டு என்ன கேள்வின்னு சொன்னா வில் நெகிழ்ச்சியை கணிப்பிட சொல்றாங்க. என்ன நெகிழ்ச்சியை கணிப்பிட சொல்றாங்க? வில் நெகிழ்ச்சியை கணிப்பிட சொல்றாங்க. சரி, வில் நெகிழ்ச்சியை கணிப்பிட சொன்னோம் அப்படின்னு சொன்னா சரி, பிஇடி சமன் பிஇடி சமன் சமன்பாடு சொல்லுங்க. என்ன சமன்பாடு வரும்? டெல்டா கியூடி டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி டெல்டா பி தர ரைட் பிராக்கெட்ல P1 plus P2 பிளஸ் P2 கீழ் QD1 plus QD2. வெரி QD1 பிளஸ் QD2. சரியா? இதுதான் என்ன இதுக்கான சமன்பாடு.
இப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா டெல்டா கியூடி வந்து இங்க எத்தனைன்னு சொல்லுங்க பாப்போம். டெல்டா கியூடி எத்தனை, எவ்வளவால மாற்றம் அடையுது? கியூடி எவ்வளவால மாற்றம் அடையுது? 100. சரியா? 100ல இருந்து 200 அதிகரிக்குது. அப்ப 100ஆல மாற்றம் அடையுது. டெல்டா பீட மாற்றம் எவ்வளோ? பிரைஸ்ன்ற மாற்றம் எவ்வளோ? டெல்டான்னு சொல்றதே மாற்றத்துக்கு தான் சொல்றது. அப்ப விலை மாற்றம் எவ்வளவு நினைக்கிறேன்? -10. -10. அப்ப 20ல இருந்து 10ஆக குறைவடையுது. தர தர P1 வந்து நாங்க 10ன்னு எடுத்தோம்னு சொன்னா P2 வந்து என்ன 20 20 பிரகட் பண்ணி கீழே என்ன செய்ய போறோம்? P1 QD1 வந்து 200, QD2 100 100. சரியா? அப்ப நாங்க பிரகெட்ட முதலாவது க்ளோஸ் பண்ணணும் தானே. அப்ப 100ன் கீழ சய 10 தர 10ம் 20ம் 30, 200ம் 300ம் சாரி 200ம் 100ம் 300. சரியா? அப்ப நாங்க இதை நாங்க சமப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா எத்தனை வரும்? இதையும் இதையும் வெட்டினோம் அப்படின்னு சொன்னா இங்க நீங்க எத்தனை வரும்? 3. சரி, அப்ப 100 3ஆல பெருக்கினா 300, சய 300 வரும். அப்ப சய 300 300ஆல பிரிச்சா சய 300ஆல பிரிச்சா சய 1 வரும். சய 1 வரும். இதுதான் வந்து எங்களோட என்ன இந்த கேள்வி நெகிழ்ச்சின்ற பெருமதி. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி தர P1 பிளஸ் P2 QD1 பிளஸ் QD2 இந்த சமன்பாட்டை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க இதெல்லாம் போட்டு நாங்க கண்டுபிடிச்சா எங்களோட கேள்வி விலை கேள்வி நிகழ்ச்சின்ற பெருமானம் வரும். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட், இந்த டாபிக் கிளியரா? வில் நெகிழ்ச்சி அதே மாதிரி புள்ளி நெகிழ்ச்சி இது கணிப்பிடுற முறைகள், வகைகள் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதாவது கேள்வி நெகிழ்ச்சியை நாங்க 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். அதை நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா கேள்வி நிகழ்ச்சியை கணிப்பிடக்கூடிய முறைகள் 2. அந்த முறைகள்ல தான் முதலாவது முறை புள்ளி நிகழ்ச்சி, 2வது வில் நிகழ்ச்சி. புள்ளி நிகழ்ச்சினா என்னன்னு பார்த்தோம், வில் நிகழ்ச்சினா என்னன்னு பார்த்தோம். இந்த 2 டாபிக்கும் கிளியரா? முகமது கிளியரா? அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அனுஷா? கிளியர் சார். ரைட். சரியா? அப்ப இவ்வளவுதான் இந்த புள்ளி நிகழ்ச்சி வில் நிகழ்ச்சிக்குள்ள விஷயம். அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய முடியும்னா இந்த குணக பெறுமதியின் அடிப்படையை கொண்டு இந்த அதாவது என்ன செய்ய போறோம்னா கேள்வி நிகழ்ச்சியை 5 வகைகளாக வகைப்படுத்துவோம். அதைத்தான் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.